நம்ம உடம்பை டீடாக்ஸ் பண்ணி பியூரிஃபை பண்ணுமா? லெமன் வாட்டர், ஹனி வாட்டர், ஜிஞ்சர் வாட்டர், டர்மரிக் வாட்டர், மின்ட் வாட்டர், சீ வாட்டர், சால்ட் வாட்டர், சுகர் வாட்டர், இது எதுவுமே தேவையில்லைங்க. இருதயம் துடிக்கிறதுக்கு, மூச்சு விடுறதுக்கு, செரிமானம் செய்ய தெரிஞ்ச உடம்புக்கு டீடாக்ஸ் பண்ண தெரியாதா? நம்ம உடம்பே லிவர், கிட்னி, லங்ஸ், ஸ்கின், கோலன் மூலியமா டீடாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம உறுதுணையாக இருந்தால் போதும். எப்படி? நம்பர் 1, தேவையான அளவு தண்ணீர் குடிச்சா போதும். ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 லிட்டர் தண்ணீர் குடிப்பது அவசியம். இந்த தண்ணீர் யூரின், ஸ்வெட்டு, பிரீத்திங் மூலியமா நம்ம உடம்புல இருந்து டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்பர் 2, ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும். முழுதானியம், பழங்கள், காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கணும். ரிஃபைன்டு ப்ராசஸ்டு ஜங்க் ஃபுட்டை எடுத்துக்க கூடாது. ஏன்னா இது மாதிரியான உணவுகள் லிவருக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். நம்பர் 3, உடற்பயிற்சி அவசியம். எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நன்மைகள் 1 இல்லை 2 இல்லை எக்கச்சக்கம். நம்ம உடம்புல டீடாக்ஸ் பண்ணக்கூடிய உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், பிரீத்திங் அதிகப்படுத்தும், ஸ்வெட்டிங் அதிகப்படுத்தும், செரிமானத்தை சீராக்கும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத கொழுப்பை கரைக்கும். நம்பர் 4, ஆழ்ந்த உறக்கம். ஒரு நாளைக்கு 7லிருந்து 9 மணி நேரம் தொடர்ச்சியாக தூங்கினா நம்ம மூளையில் கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குது. அது மூலியமாக எல்லா டாக்ஸின்ஸும் ஃப்ளஷ் அவுட் ஆகிடும். அப்போ மூளையானது ஃப்ரெஷ்ஷாக ரீசார்ஜ் ஆன மாதிரி ஆகிடும். இது மாதிரி டெய்லி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்குங்க. உலகத்திலேயே சிறந்த மருத்துவர் யார் தெரியுமா? நம்ம உடம்பு தாங்க. அதுக்கு உபத்திரம் பண்ணாமல் உறுதுணையாக இருந்தால் போதும்.